லாஸ்ட் வீக்ல ஒரு படம் ஒன்று பார்த்தேன். அந்த படத்துக்கு பேர் என்ன? ஏட். அந்த படத்துல வர கோமாளியோட பேர் என்னன்னா விண்வெளியிலிருந்து வந்தது, 4th டைமென்ஷன் சார்ந்தது, கோமாளி வேஷம் எடுத்தது, குழந்தைங்களை பிடிச்சி சாப்பிடுறது. ஸோ இதான் தொழிலா வச்சிருக்க அந்த கோமாளி. ஸோ அது போலவே போதும்டா. ஸோ வெஸ்டர்ன் கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிளவுன்ஸும் ஹாரர் ஸ்டோரிஸில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. அது காரணமாக பார்த்தீங்கன்னா நூற்றாண்டு காலகட்டங்களில் நிறைய ஹாரர் ஸ்டோரிஸ் இந்த கிளவுன்ஸை சுற்றி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஓடி இருக்கு. கிளவுன் வேஷம் போட்டு பல பேரை கொண்ட சீரியல் கில்லர்ஸாக இருக்கட்டும், கிளவுன் வேஷம் போட்டு பல பேர்த்த ஏமாத்தின விஷயங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயங்களை ஸ்ப்ரெட் ஆகி அந்த ஒரு விஷயமே பார்த்தீங்கன்னா எல்லார் மத்தியிலும் கிளவுன்ஸ்னாவே ஒரு ஹாரரான விஷயம் அப்படிங்கிற மாதிரி பிரபலமாக ஆரம்பிச்சது சினிமா துறையிலையும். ஸோ அதில் ஒன் ஆஃப் த கதை தான் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன்ல கிட்டத்தட்ட ஒரு ஹாஸ்டல்ல பாத்தீங்கன்னா ஒரு பெண்மணி இரவு நேரத்துல நடந்து வராங்க. அதுவும் மாடியிலிருந்து ஸ்டெப்ஸ் வழியா கீழே இறங்கி வராங்க. கீழே இறங்கி வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு விகாரமான ஒரு உருவத்தை பாக்குறாங்க. அது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாச்சு மாதிரி இருக்கு. அந்த ஸ்டாச்சுவை பார்த்து அவங்க பயந்துடுறாங்க. பயந்துட்டு அங்கிருந்து கடந்து போறாங்க. ஆனா அந்த ஸ்டாச்சு அவங்க பின்தொடர்றதா அவங்க ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அதனால ஒரு மாதிரி டென்ஷன் அந்த இடத்துல கிரியேட் ஆகுது. ஸோ அவங்களும் அந்த க்ளோன் வேஷ போட்ட ஸ்டாச்சுவை பார்த்துட்டே இருக்காங்க. அதோட ஐஸ் பாத்தீங்கன்னா இவங்களை பாக்குற மாதிரியே அவங்க ஃபீல் பண்ணிருக்காங்க. ஃபீல் பண்ணதுனால பாத்தீங்கன்னா ஒரு பெட்ஷீட்டை தூக்கி அது மேல போத்தி விட்டுட்டு போயிருக்காங்க. அதனால பாத்தீங்கன்னா அங்க அவங்க எதுக்காக வந்தாங்களோ அந்த வேலையை முடிச்சுட்டு திரும்பி ரிட்டர்ன் ஆயிருக்காங்க. ஸோ ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியுது அந்த இடத்துல அப்படி ஒரு ஸ்டாச்சுவே இல்லை அப்படிங்கிறது. இந்த மாதிரி பலதரப்பட்ட கதைகள் பாத்தீங்கன்னா பழங்காலத்துல வெஸ்டர்ன் கல்ச்சர்ல ஏகப்பட்ட எக்கச்சக்கமா விழுந்ததுனால இன்னைக்கு இந்த மாதிரி படங்கள்லாம் பாத்தீங்கன்னா பிரபலமா இருக்கு. காமிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எழுதி ஒரு பிரபல ஹிட் ஆயிருக்கு. ஸோ இந்த கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?